ராமநாதபுரத்தில் உடல்நலக்குறைவால் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத முடியாத மாணவி மறுதேர்வு எழுதிய நிலையில் ஆப்சென்ட் போட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார். ராமேஸ்வரம் சல்லிமலை பகுதியைச் சேர்ந்த காளிதாஸ் லட்சுமி தம்பதியின் மகளான ஐஸ்வர்யா என்பவர் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். உடல்நலக்குறைவால் பொதுத் தேர்வு எழுத முடியாமல் போன மாணவி மறுதேர்வை எழுதியுள்ளார். ஆனால் அறிவியல் தேர்வில் ஆப்சென்ட் என குறிப்பிட்டுள்ளதால் தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் மாணவி புகார் அளித்தார். பரிட்சை எழுதி அவங்க அப்பா தானே கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க அப்பா கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அவங்க அப்பா தான் கூட்டிட்டு போறாங்க. அவங்க அப்பா விட்டுட்டு பரிட்சை எழுதிட்டு கரெக்டா 1:30 வந்து வீட்டுக்கு 3 மணிக்கு கரெக்டா வந்துருவாங்க. இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து ஏன் வரலன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேப்பர் வேணும், அந்த பிள்ளை பரிட்சை எழுதின பேப்பர் வேணும். அந்த பிள்ளைக்கு ஏன் வரலன்னு எப்படி போட போச்சு? ஸ்கூலுக்குள்ள வந்துருச்சு. அது ஒண்ணுதான் எழுதலைன்னா அந்த இது வந்துருக்கு. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மதுபோதையில் மனு அளிக்க வந்து அட்ராசிட்டி செய்த நபரால் சலசலப்பு ஏற்பட்டது. மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மனு அளிக்க குமரிபாளையத்தைச் சேர்ந்த கணேசன் என்பவர் வந்தார். அவர் மது அருந்தி இருந்ததால் அவரை ஆட்சியர் அலுவலகத்திற்குள் விட போலீசார் மறுத்தனர். அப்போது தனது மனைவி மகனை காணவில்லை என மதுபோதையில் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து போலீசார் அவரை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். தண்ணி அடிச்சதுக்கு என்ன காரணம்? அலோடு எப்படி கொடுப்பாங்க? என் மொண்டாடி காணும், என் மைனை காணும், எப்படி கொடுப்பீங்க? நல்ல நிலைமையில போய் மனு சாரே நீங்க படிச்சு பாருங்க. சாரே நான் குடி போது இருக்கான்னு ட்ரீட் பண்ண முடியுமா? நான் வரேங்க சார், நான் குடிக்கல சொல்லுங்க. நேற்று குடிச்சு சார் ட்ரீட்மெண்ட் சார், நான் அதெல்லாம் பேசுறேன். மனு கொடுத்து மனு வேணா நாங்க கொண்டு கொடுத்துறோம். நானே கொடுத்துக்க, நீங்க என்ன கொடுக்குறீங்க? மனு நாங்க கொண்டு கொடுத்துறோம். நான் என் மனு கொண்டு கொடுத்து உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.